பொண்ணு ஆசையா ஏதோ விஷ் பண்றா. அவ வேண்டுன அடுத்த செகண்டே அங்க இருந்த லைட்ஸ் எல்லாம் திடீர்னு ஆஃப் ஆயிடுது. கொஞ்ச நேரத்துல லைட்ஸ் எல்லாம் திரும்பவும் ஆன் ஆகுது. ஆனா அங்க ஏதோ தப்பா நடக்கிறத உணர்றா. என்னன்னா அங்க இருந்த அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படியே சில மாதிரி அசையாம நிக்கிறாங்க. அவங்களால பேசக்கூட முடியல, வெறும் கண்ணை மட்டும் தான் அசைக்க முடியுது. இதை பார்த்து அந்த பொண்ணு அதிர்ச்சியில உட்கார்ந்து இருக்கும் போதே அவளை சுத்தி இருந்த பலூன்ஸ் எல்லாம் தானாவே வெடிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அடுத்த நிமிஷமே அவளோட கைகள் அவளோட கட்டுப்பாட்டை மீறி தானாவே அசைய தொடங்குது. அவ கைய நீட்டி அங்கிருந்த கேக்கை எடுத்து அவளே அவ வாய்க்குள்ள திணிக்க ஆரம்பிக்கிறா. அவ தன் உடம்ப கட்டுப்படுத்த எவ்வளவோ போராடி பாக்குறா. ஆனா அவளால முடியல. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவ அந்த முழு கேக்கையும் வெறித்தனமா சாப்பிடுறத பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாம கை கட்டி நிக்கிறாங்க. தான் பண்ணின அந்த ஒரு சின்ன விஷயத்தால் தான் இப்படி நடக்குதுன்னு அவளுக்கு புரியுது. ஆனா ஏன் இப்படி நடக்குதுன்னு அவளால புரிஞ்சுக்கவே முடியல. சீக்கிரமாவே அவ அந்த முழு கேக்கையும் சாப்பிட்டு முடிச்சிடுறா. அதுல இருந்த ஒரு மெழுகுவத்தியை கூட விடல. அவ சாப்பிட்டு முடிச்ச அடுத்த செகண்டே திரும்பவும் அங்க இருந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகுது. ஒருவேளை இந்த கொடூரம் இதோட முடிஞ்சிருக்குமோன்னு அவன் நினைக்கிறா. ஆனா லைட்ஸ் திரும்பவும் ஆன் ஆனப்பதான் அவளுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷா இன்னொரு புது கேக் வந்து நிக்குது. இப்ப கேள்வி என்னன்னா, அப்படி அவ அந்த மெழுகுவத்தியை ஊதும் போது என்ன விஷ் பண்ணிருப்பா? அவளுக்கு கேக் சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சு எனக்கு ஆயுசு முழுக்க கேக் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு வேண்டியிருப்பாளோ, இல்ல என் பர்த்டே கேக்கை யாருக்கும் தராம நான் தனியா சாப்பிடணும்னு பேரசப்பட்டிருப்பாளோ? உங்களுக்கு என்ன தோடுதோ மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.